வாய்ப்பினை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு நிறுவனமான டியூஹாஸ் நிறுவனத்தால் யாழ்ப்பாடி ஹோட்டலில் ஒரு ஜாப் ஃபேர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கு தான் அந்த ஜாப் ஃபேர் வந்து நடைபெற்று கொண்டு இருக்கு. இதில் சுமார் ஒரு 21 கம்பெனிகள் வந்து தங்களுடைய வேலை வாய்ப்பினை பெற்றுக் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து இன்றைக்கி ஜாப் ஃபேர் நடக்க போகிறது வந்து எங்களோட யூடியூப் தளத்துலையும் டிக்டாக் எஃபி போஸ்டர் என்ற மூலமாக வெளிப்படுத்தி இருந்தாங்க. நாங்கள் ஒரு 200-300 வேகன்சி தேடி வருவாங்க அப்படிங்கிற நாங்கள் எதிர்பார்த்துருந்தாங்க. அதையும் தாண்டி 500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை தேடி வந்திருக்கிறாங்க. இப்போ ஒரு ஜாப் சீக்கிரத்தில் சந்திச்சு அவர் என்ன எக்ஸ்பீரியன்ஸை பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத நாங்கள் அவங்க கூட நேரடியாகவே தொடர்பு கொண்டு பேசலாம் வாங்க. இந்த ஜாப் என்ன வேகன்சி தெரியாமல் நான் ரிசப்ஷனிஸ்ட் அப்புறம் ஸ்டோர் அசிஸ்டன்ட் மேனேஜ்மெண்ட் அப்படி ஏதாச்சும் இந்த ஜாப் எதை மூலமாக தெரிஞ்சது வாட்ஸ்அப்பா இல்லை வாட்ஸ்அப்பில் குரூப்பில் போட்டுருந்தோம். நீங்கள் என்னோடய குரூப்பில் ஜாயின் இருக்கிறீங்க. அதனால் அதில் தான் ஓகே இருந்ததா இங்கே உங்களுக்கான வேலை வந்து வச்சுக்கொண்டீங்களா? என்னென்ன கம்பெனி வேகன்ஸுக்கு கம்பெனி கொஞ்சம் நிறைய வந்துருந்துச்சு. அதில் இது எங்களுக்கு ஓகேவாக இருக்கிறது கதைச்சினாங்க. சிடியும் கொடுத்துருக்கோம். ரெஸ்பான்ஸ் சொல்லுவாங்க. நேரில் கதைக்க சொன்னாங்களா இல்லை நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க? கால் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. நம்பர் கொடுத்துட்டு போகிறாங்க. நீங்கள் ஐடி ரிலேட்டடாக ஒன்றும் பார்க்கல. ஐடி ரிலேட்டட் டைப்பிங் மட்டும் தான் தெரியும். அப்புறம் கொஞ்சம் எம்பிக்கு 4 மட்டும் தெரியும் தேவை. அதால் பெருசாக அதில் நான் பார்க்கல. இதுக்குள்ளே வந்ததுக்கு பெருசாக ஐடி சம்மந்தம் அட்மின் அப்படி தான் இருக்குது. அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்களா இல்லை நீங்கள் மட்டும் ரிலேட்டிவோட வாங்க தம்பியோட? எப்படி வணக்கம். இன்றைக்கி இங்கே ஜாப் ஃபேர் நடக்குது அப்படிங்கிற நீங்கள் எதை மூலமாக தெரிஞ்சு வந்தீங்க? நான் வாட்ஸ்அப் குரூப்ஸ் பார்த்தேன். அது நார்மலாக எஸ்எம்எஸ் அலர்ட்டும் எஸ்எம்எஸ் அலர்ட் வாட்ஸ்அப் குரூப்லேயே இன்கம் ஷேர் பண்ணியிருக்காங்க. நார்மலாக இந்த பர்சனல் வாட்ஸ்அப் லிங்க் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் எந்த வேலை சம்மந்தமான நீங்கள் தேடி வந்தீங்க? உங்களுக்கு ஏற்ற வேலை இங்கே இருந்ததா? நான் ஒரு ஐடி கம்பெனி சம்மந்தமான ஒர்க் வந்து தான் தேடி வந்தேன். கதைச்சிருந்தேன். இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன். இன்டர்வியூக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் காலேஜ் டெக்னாலஜியில் இருந்து வந்திருக்கோம். எங்களோட காலேஜ் கிளஸ்டர் லெவலில் பெருமாள் பக்கத்தில் இருக்குது. நாங்கள் ஆஃப்டர் ஓ லெவல் அண்ட் ஏ லெவல் டிப்ளமா சர்டிஃபிகேட் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நாங்கள் ஐடி ஸ்டடீஸில் ஐடி வெப் சைபர் செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அப்படி கோர்சஸ் கொடுக்குறோம். இதை விட எங்களோட மெயின் டார்கெட்டாக மல்டிமீடியா ஸ்டடீஸ், அதாவது ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, வீடியோ எடிட்டிங், கிராஃபிக் டிசைனிங் அப்படின்ற கோர்சஸ் கொடுக்குறோம். இதை விட பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஹார்ட்வேர் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். லாங்குவேஜ் ஸ்டடீஸ்ன்னு பார்த்துக்க இங்கிலீஷ் சிங்கள மாதிரியான கோர்ஸஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த ஜாப் ஃபேரில் நீங்கள் என்னென்ன வேகன்சி லெக்சரிங் ஐடி, இங்கிலீஷ், சைபர் செக்யூரிட்டி, வெப் டெவலப்மெண்ட், சிங்களம் அப்படியான லெக்சரிங்கும் பார்க்குறோம். இதை விட ஹெச்ஆர், ஸ்டூடெண்ட் கவுன்சிலர், மேனேஜர், இது மார்க்கெட்டிங் பேக்கப் டீம், மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அப்படியான தொடர்ந்து உங்களோட வாழ்க்கையை மேலே கொண்டு போகணும். தெரியும் உங்களுக்கு ஸ்ரீலங்காவில் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் போய்க்கொண்டு இருக்குது. அந்த எக்ஸ்பென்சஸ் மூலமாக நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சேலரியை கெயின் பண்ணி கொண்டு நிற்கணும் இல்லையா மேம்? இப்போ ஒரே விஷயத்தில் நாங்கள் எங்களோட வியூவை போடாமல் அதே நேரத்தில் 2-3 விஷயத்தில் போட்டு நாங்கள் செஞ்சு கொண்டு நாங்கள் எங்களை மிஞ்சி போகிற ஆட்கள் யாரும் இருக்க மாட்டாங்க.
ஸோ நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு புக் ஒன்று ப்ரொவைட் பண்ணுறேன், திங்க் அண்ட் கோ ரிச் பை நெப்போலியன் ஹில். அந்த நெப்போலியன் ஹில் அந்த புக்கை வந்து நீங்கள் வாட்ச் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நீங்கள் எப்படிப்பட்ட ஆள், நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்ய வேண்டும். ஒரு தடவை வாட்ச் அது நிச்சயமாக பத்தாது, கடைசி ஒரு 4-5 தரம் அந்த புத்தகத்தை திரும்ப திரும்ப வாட்ச் பாருங்க. எனக்கும் ஐ ஃபீல் லேசி. நான் வந்து அதை வாசிக்கிறதுல கொஞ்சம் என்ன சொல்ல லேசின்னா லேசின்னே சொல்கிறேன். எனக்கு கொஞ்சம் கலைப்புன்றதையும் விட எனக்கு வந்து அதை வந்து தொடர்ந்து வாசிக்கணுமா அப்படின்னு ஒரு தோற்றம் வந்து எனக்கு வருது. பட் அதை வந்து நீங்கள் வளமையாக படிக்கிற மாதிரி நம்மளாம் படித்து கொண்டு போகிற நேரம் உங்களுக்கே உங்களை அறியாமலே உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுன்றது, சப்கான்ஷியஸ் மைண்டை என்னோட கண்ணால் பார்க்க இல்லாது. ஆஸ் அ மோட்டிவேஷனல் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கராக நான் சொல்கிறேன், நான் வந்து உணர்ந்தது மைண்ட் கோச்சும் பண்ணுறேன் நான். ஸோ அது மூலமாக எனக்கு கிடைச்ச அறிவு இதுதான். எங்களோட லைஃப்பை நாங்கள் தான் பார்த்து கொண்டு போகணும், உங்களுக்காக இன்னொருத்தர் வந்து பாடுபட போகிறது கிடையாது. இப்போ நீங்கள் நான் ருஹான்டா, நான் ருஹான் தான். எனக்கு பின்னால் என்னோடய சர்நேம் வந்து கைலேஷா இருந்தாலும் அந்த கைலேஷை வந்து எடுத்துட்டோம்டா, அந்த பேரை வந்து நான் எடுத்துட்டேங்க, ஜஸ்ட் ஐம் ருஹான். அதை போல தான் நீங்கள் வந்து உங்களுக்கான சப்டைட்டில்ஸை நீங்கள் தான் ஜெனரேட் பண்ணி ஆகணும். ஜெனரேட் பண்ணுற மூலமாக தான் உங்களுக்கு வந்து ஒரு சரௌண்டிங் உங்களோட வந்து உங்களோட சுற்றி இருக்கிற ஆட்கள் வந்து எப்போயுமே பாசிட்டிவ் பீப்புளாக இருக்கும். அந்த பாசிட்டிவ் பீப்புளை நீங்கள் கெயின் பண்ணணுன்னா உங்களோட கையில் வெல்த்துன்ற உங்களோட பணம் வந்து எப்போயுமே இருக்கும். ஸோ அதுவும் சைக்காலஜி ஆஃப் மணி அந்த புக்கையும் நீங்கள் வாட்சி பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக இங்கே வந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சீக்கர்ஸ் எல்லாருக்குமே இது வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதோட நான் என்னோட கருத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியாக. தேங்க்யூ ஃபார் யூமாஸ் ஃபார் கிவிங் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அகைன். உங்களோட கம்பெனி பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து தரப்பா. சப்லாஜிக்கில் வந்து இப்போ யூனிட் லிங்க் வந்து ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷம். இந்த 2 வருஷத்துக்கு நாங்கள் ஒரு வின்னிங் டீமாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நிலமரம் வந்துட்டு ஏஜிஎம் சார் தான் டைப் பண்ணி மிஸ்டர் சுரேஷ் போஸ் அது ஆதரவுடாகத்தான் எங்கள் ஸ்டாஃப் நிறைய பேர் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஒரு 10 பேர் இருந்தது. இந்த கிட்டத்தட்ட 190-200 பேர் பிரச்சனை போயிருக்காங்க. அதுக்கு உங்களோட சப்போர்ட் நிச்சயமாக இந்த சங்கம் மூலமாக நீங்கள் தான் நிச்சயமாக எங்களுக்கு ஆர்த்தேர்வு செய்த முடியும். அதுக்கு உங்களுக்கு நாங்கள் தேங்க்ஸ் பண்ணுறோம். எங்களோட எல்லா ஒரு பிராஞ்சுக்கும் நீங்கள் பக்கத்தில் வந்து எங்களுக்கு பேர் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த இன்னைக்கு இந்த ஜாப் வந்து உங்களோட கம்பெனியில் என்னென்ன வேகன்சி வந்து நீங்கள் போல் பண்ணியிருக்கீங்க? நாங்கள் எங்களுக்கு ஒரு எங்கள்கிட்ட இதுக்கு ஒரு 2 மேனேஜர் வேகன் பார்க்கலாம். அது லீடர்ஸ் மேலே 4 லீடர்ஸ் இல்லை எங்களுக்கு ஆர்டர் வந்து 9 பேர் தான் அதில் நாங்கள் பார்க்கணும். ஆனால் எங்களுக்கு ஒரு 15 டீச்சர்ஸ் இருக்காங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பயணம் சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கும். ஜாப் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்களா? எல்லாரையும் செலக்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் 2 வேக்கண்ட் இருக்குது. அந்த எடுக்கையில் தேடி கொண்டு இருக்கிறோம். நல்லொரு சிடி வருதுன்னு சொல்லியிருக்கோம். நல்லொரு ஆட்கள் வருது நம்ம சொல்லியிருக்காங்க. அது இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி தானே நாங்கள் அந்த பதவிக்கு ஒருத்தரை கொடுக்குறோம்னு சொல்லிட்டுனா திறமை தானே கொடுக்குறோம். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த ஒரு மேனேஜர் கிடைக்குன்னு சொல்லிட்டு வந்து ஒரு 5 இயர்ஸ் இல்லாட்டி ஒரு 4 இயர்ஸ் மேலே இருந்தால் தான் அந்த ஃபீல்டு சம்மந்தமான நிறைய அந்த அனுபவத்தோட வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது டீம் மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து சும்மா டக்கண்ட் எடுத்தோன்னு எல்லாரும் செய்யலை. அதுக்குன்ற ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் அந்த பேமெண்ட் நாங்கள் கொடுக்குறோம். மொத்தம் கைட் பண்ணுகிறதுக்கு தான் அந்த பேமெண்ட் கொடுக்குறோம். ஸோ தேடி கொண்டு அது உங்களோட தான் கிடைக்கணும்னா உங்களோட வேறு இதுகளையும் போகிறோம். ஆனால் நாங்கள் என்ன போகிறத விட கொடுக்குறவங்களுக்கு தான் நாங்கள் இன்சூரன்ஸ் ஃபீல்டு மாதிரியாக இன்சூரன்ஸ் வந்து இதில் இந்தியாவில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் தான் இதை நாங்கள் இந்த சரியான டிஃப்ரெண்ட் இதை நாங்கள் ஒரே சப்ளஜி கண்ட ஒரே கூரையில இருந்து இது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷத்துக்கு தான் இது மூவ் பண்ணி கொண்டுருக்கோம். அது 22 இயர்ஸாக எங்கள்கிட்ட இன்சூரன்ஸ் செக்ஷன் போய் கொண்டுருக்கோம். அது கூட இது இப்போ நாங்கள் 2 வருஷமாக தான் ஸ்டார்ட் பண்ணி இதுக்கு நோட்டை ஃபுல்லாக என்னோட ஏஜிஎம் சுரேஷ் கோஸ் தான் ஜாயின் பண்ணுறேன். அதற்கு தான் நான் சீனியர் சோனம் பண்ணியிருக்கேன். எனக்கு மேனேஜர்ஸ் சோம்பல் சார். ஸோ அதுக்கு தான் நிறைய ஸ்டாஃப் பண்ணியிருக்கேன். எல்லாருக்குமே salary முற்று ஒரு பேக்கேஜ் வைஸாக salary போயிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு
இப்போ இந்த ஜாப் அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான வேகன்சியை எடுத்துட்டீங்க மேலும் வேகன்சி வேகன்சி இருக்குது இன்னொன்று ஏன்டா எல்லாருக்கும் அந்த அக்கௌண்ட் அதை கொடுக்கல ஏற்ற மாதிரியான குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க வந்து இந்த வேகன்சியை வந்து எடுத்துக்கொள்ளலாம். மற்ற உங்களோட இதற்கும் நாங்கள் இந்த இடத்துல தேங்க்ஸ் பண்ணுவோம் ஜியோ ஜிஎம்ஆர் செய்வர் அதுதான் எங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து இதுக்குள்ள கரைகளில் எங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட்டு டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் மற்ற அந்த ஸ்டாஃப் குறிப்பாக அந்த மெயினான கணக்கு ஸ்டாஃப் அந்த பேர்கள் எனக்கு தெரியல அதில் எல்லாருமே எங்களுக்கு இதுக்குள்ள இருக்கிற ஸ்டாஃபும் சப்போர்ட் பண்ணுறது அது இந்த சப்போர்ட்டுக்கு நாங்கள் திருப்பியும் எங்களோட கம்பெனி சார்பாக நாங்கள் தேங்க்யூ வணக்கம் சார். இந்த ஜாப் ஃபேரில் வந்து உங்களோட கம்பெனி நேம் இன்ட்ரடக்ஷன் பண்ணி கொடுக்க முடியுமா? நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் கலாச்சாரம் இப்போ கனகாலமாக இங்கே நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ரிசப்ஷனிஸ்ட் தான் கூடுதலாக எதிர்பார்க்குறாங்க. ரிசப்ஷனிஸ்ட் கூட வந்தது ஆனால் இப்போ அதிகமாக நர்சிங் தான் வந்து நிறைய பேர் படிச்சுருக்காங்க ப்ரைவேட்டாகவும். இப்போ இந்த ஜாப் பேர் உண்மையில் அவங்களுக்கு சென்றடையாமல் இருந்திருக்கலாம் நினைக்கிறீங்களா? இப்போ நிறைய பேர் வந்து ஏஎல் முடிச்ச பிறகு நர்சிங் தான் ப்ரைவேட்டாக சேர்ந்துருக்காங்க. நர்சிங் செய்கிறதுக்கான ரீசன் என்னன்னு அவன் பொருளுக்கு போகலான்னு அந்த ரீசனுக்காக டிமாண்ட் இருக்காங்க. கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுறாங்க காட்ட போகிறாங்க விசாரிப்பார் அதுக்கு. ஆனால் கூடுதலாக படிக்கிற வந்து ஆக்சுவலி நான் எதிர்பார்த்த குவாலிஃபிகேஷன் யாழ் ஹாஸ்பிட்டலில் வந்து இப்போ நர்சிங் வேகன்சி வந்து இப்போவும் இருக்குது. நர்சிங் வேகன்சி இருக்குங்க. நர்ஸ் வந்து அதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க வந்து யாழ் ஹாஸ்பிட்டலில் நர்ஸ் வேகன்சியை வந்து அப்ளை பண்ணலாம். நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். அப்படி வாங்க கொடுக்குறது குவாலிஃபைடு இருக்கிறவங்க அதை சேவ் பண்ணாக்கள்